subscribers and viewers and இன்னைக்கு வந்து நம்ம ஜிம்ல வந்து பிராங்க் பண்ண போறோம். ஜிம் பேரு ரெசிஸ்ட் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ. வாங்க போய் பாப்போம். இல்லை பேசிக்கலி சின்ன வயசுலேருந்து பாக்ஸர் இந்த லாக்டவுனால் வந்து இந்த டச் விட்டுருச்சு. ஸோ என்னோட பவர் எனக்கு தெரியல. திடீர்னு பவர் அதிகமாகி இந்த அடித்து செவி உடச்சுன்னு சொல்ல பயமாக இருக்குது. கொஞ்சம் அது கூட பிடிச்சிருக்கீங்களா? ஹெல்ப் பண்ணலாம். ஓகே. என்ன பண்றீங்க? நீங்க பண்றீங்க? நான் வொர்க் அவுட் பண்றேன். நீங்க என்ன பண்றீங்க? நான் வார்ம் அப் பண்றேன். புஷ் பண்ணிருக்கீங்களா? ஜிம்ல யாராவது புஷ் வருவாங்க. இது என்ன உங்க வீட்டு பப்பா இல்ல பாரா என்ன புஷ் வந்திருக்கீங்க ஜிம்ல? காமன் சென்ஸ் இல்ல? ஜிம்ல எல்லாருமே வந்து எனர்ஜி குடிச்சு கொடுப்பாங்க. எனக்கு எனர்ஜி ட்ரிங்க். ஒழுங்கா சூப்பர். நல்லா போடு. நான் வெயிட் போடுறேன். வெயிட் அதிகமா போடனா ஆமா டக்குனு ஏறும். டெஸ்ட் ஒர்க் போடியா? டெஸ்டா? தெரியும் போடு. ஹாய். நீங்க எஸ். நீங்க? நம்ம ட்ரெய்னர். நம்ம அந்த டீ-ஷர்ட் போட்டதுக்கு அப்புறம் நான் யார் இல்லையா? ட்ரெய்னர். நீங்க புதுசா? பாருங்க. யார் இந்த பாருங்க. ஃபர்ஸ்ட் 3 days நியூ ஜாயின் பண்ணுவாங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே பண்ணக்கூடாது. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் அப் பண்ணணும். சரியா? வார்ம் அப் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கை இப்படி காலை நீக்கிட்டு. ஸோ அதெல்லாம் ஒன்று. ஸோ டான்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் நம்மளுக்கு வந்து வார்ம் அப். ஓகே. டான்ஸ் பண்ண தெரியுமா? ஓகே. உங்களுக்கே ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் மாதிரி ஒன்று போட்டு பண்ணிட்டு பண்ணுங்க. ஸ்டெப்ஸா? ஷூரா? ஷூர். இல்லை இது வந்து லைட்டாக நோய் வந்து வர மாதிரி இருக்கு. நான் அப்படி சொல்ல அதே இப்போ வலிச்சு ஆகும். அதான் அந்த பார்த்து நீங்க பண்ணி காட்டுங்க. அப்புறம் நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன். பண்ணுறியா? இஸ் திஸ் டான்ஸ்? டான்ஸ் கிடையாது. அதாவது டான்ஸ் மாதிரி இப்போது இப்படின்னா இந்த லெக் இல்லை அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆகும். லைட்டாக பிடிச்சிங்க. நான் பார்த்து நீங்களும் சேர்ந்து பறந்து போகிறீங்க. நீங்களும் அந்த மாதிரி தான் இருப்பீங்க. அந்த மட்டும் தான். His name is John C. தள்ளி விட்ட விழுக்காம நீ குடிக்கிறியா? டேஸ்ட் ஆகிட்டான்னு பாருங்க. எதுக்கு? ஏன் ஆல்கஹால் குடிச்சுன்னு இருக்கிற எதுக்கு எனர்ஜி ட்ரிங்க் குடிக்க போகிறேன்? இல்லை மிக்சிங் இல்லை. A few moments later. வா வெளில வா. உன்னெல்லாம் யார் ஜிம்முக்குள்ள விடுறவா? வாடா. எனர்ஜி குடிச்சிட்டேன். இப்போ வா. ஜிம் மட்டும் சொல்லி தருவீங்களா? அவங்களுக்கு ட்ரைனர் இல்லையா? நீங்கள் ஏன் ட்ரைனர் அதிகமாக காசு கேட்குறாங்க. ட்ரைனருக்கு தனியாக காசு கொடுக்குறீங்க. அப்போ யார் வந்து உங்களுக்கு சொல்லி தருவீங்களா? உங்கள் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி உங்களுக்கு வேணும்னு ஆசைப்படுறீங்க? இது இந்த செஸ்ட் இவ்வளோ பெருசு ஆகும். இவ்வளோ பெருசு போதுமா இல்லை இன்னும் இவ்வளோ பெருசு வேணுமா? இவ்வளோ பெருசு போகும்.
போதும் உள்ள பெருசு. ஓகே ஓகே ஆ. அது வருஷம் அதுக்கப்புறம் செஸ்ட் மட்டும் தான் நீங்க வந்திருக்கீங்களா? உங்க பைசெப் மட்டும் இவ்வளோ பெருசான போதும், வேற எதுவும்? பைசப் செஸ்ட். செஸ்ட்னா எது? இதுவா செஸ்ட்? ஓ இது செஸ்ட். அப்போ பைசெப் எது? பைசப் ஓகே. இப்படின்னு வாங்க. நாட ஸ்கூல்ல அது எது? நாட ஸ்கூல்ல அது எது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 1 2 ஸ்டாப் பண்ணும்போது இந்த கை உங்களுக்கு பிடிச்சி இப்படி பண்ணணும். அப்போ அந்த லேட் வந்து முன்னாடி வரும். கொஞ்சம் ஃப்ரீ எக்ஸசைஸ். ஒன்ஸ் பாரு நான் பண்ணிட்டு அப்போ நீ எப்போ பண்ணுவேன்? அப்போதைக்கு ட்ரெயினர் நான் புதுசு எனக்கு தெரியாதுல்ல, அப்போதைக்கு ட்ரெயினராக இருக்கீங்க. நான் வாய் ஓவரா இருக்கு உனக்கு. யாருக்கு சேர்த்துட்டா? உங்களை யார் சேர்த்துட்டா முதல்ல ட்ரெயினரா? இங்கே பாரு, நானும் ட்ரைனர் தான். அங்கே இருக்க ஒரு போஸ்டரு, ஆமாம். அதெல்லாம் என்னை பார்த்தா வரைஞ்சாங்களே. கொரோனா வந்துச்சுமா இப்போ. சரி அதனால உடம்பு ஃபுல்லாகவே வந்து இறங்கிடுச்சு. சரி, நீங்கள் இங்கே ட்ரெயினர் சேரும் போது உங்களுக்கு நெகட்டிவ் காமிச்சிங்களா ரிசல்ட்டு? அப்படிலாம் இல்லையே, எல்லாருமே தெரியுமே. நான் வந்து எவ்வளோ மெடல் வாங்கி தந்திருக்கேன் தெரியுமா ஜிம்முக்கு. மிஸ்டர் தமிழ்நாடு. நான் மாஸ்க் எடுத்துறோம்ல. இல்லை யாரும் முக்கிய வச்சிருக்காங்க. ஹெல்ப் பண்ணவா? முக்கிய வச்சிருக்காங்க. இல்லை நான் ஹெல்ப் பண்ணவா? என்னால எடுக்க முடியல. அப்படியா? குடிங்க குடிங்க. என்ன பண்ண இப்போ? இப்படி வச்சுக்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதில் சொல்லி கொடுக்குறாங்கல்ல. ஓகே ஓகே இது வச்சுக்கோங்க. மூஞ்சிலாம் கழிக்க. இந்த பைக் இது ஆக்சுவலி பைக்கு கிடையாது. பைக்கு கிடையாதுடா, பைக் கிடையாது. சரியா? உன் உடம்பு இதெல்லாம் தாங்காது. உன் உடம்புக்கு தாங்குற மாதிரி ஃபர்ஸ்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் கம்மி வெயிட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஹோல்ட் பண்ணி அப்போதான் உங்க செஸ்ட் பெருசா ஆகும். எதுக்காக ஜிம் பண்ண தெரியுமா? எதுக்காக? உங்க செஸ்ட் பெருசா அது ரேட்டு என்னன்னா என் வீட்டில் பொண்ணு பார்த்தேன். உங்களுக்கு கல்யாணம் பண்ண போறவங்களா? உங்க யார் அந்த லக்கிகள்? கேட்கும். நான் இதெல்லாம் வேற என்ன பண்ணிக்கிறேன். அந்த பொண்ணு என்னன்னா என்னை பார்த்துட்டு ஃபோட்டோ ஓகே இருந்துச்சு. நேர்ல வந்து பயந்துச்சு. நேரில் பார்த்த உடனே யார் நீ அப்படின்னு மூஞ்சி பார்த்து பயப்படும்போது என்ன பண்ண? என் மூஞ்சை பார்த்தா வைக்கூடாது. நான் அழகாக உங்க உடம்ப பார்த்து பேசிச்சா? உடம்பு பார்த்தேன். யாரை ரெக்கமெண்ட் பண்ணா உங்களுக்கு செஸ்ட் இவ்வளோ பெருசு இருக்கு? அதுதான் அப்புறம் எல்லாருக்கும் பார்த்தேன். இந்த மாதிரி செஸ்ட் பெருசாக இருந்தால் தான் உடம்பு பெருசாக இருக்கிற மாதிரியே கணக்கு. எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு தெரியல. ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு எந்த அளவு இருக்கு? எனக்கு அந்த அளவு அதான் இருக்கு. Watch this piece. Are you sure? Yeah. A few inches later. அதனால யார் ட்ரெயினர் அடிச்சாலும் தெரியாது. நான் ரெஸ்ட் எடுக்கணும் ஆக்சுவலா சொல்றேன். பண்ணு 10 11 பண்ணுங்க. ஏன் ஸ்டாப் பண்றீங்க? பயங்கரமான ட்ரைனராக இருக்கீங்க. நான் சொல்ல கோச்சிங் பார்த்தியா? நான் உடம்பு ஏறணுன்றதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்ன பின்ன தெரியாத பையனாக இருந்தாலுமே அழகாக இந்த மாதிரி கிளி பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறீங்க. இந்த மாதிரி வாழ்க்கை ஃபுல்லாக எனக்கு இதே மாதிரி ஒரு அரவணைப்பு, அன்பு, ஆதரவு இப்போ இவங்க கல்யாணம் பண்ணிருக்க பொண்ணு என்ன பண்ணுவீங்க? இன்னும் பண்ணலையே. என்ன பண்ண போறீங்க? கட்டணும். ஃபைனலி என்கிட்ட என்ன சொல்ல வரீங்க? பண்ணுவா. என்ன பண்ணவா? ஐ ஐ ஐ என்ன? லவ் யூ. சுஸ்மி ஆ என்ன? எனக்கு ஜிம்முக்கு எத்தனை மணி? எதுக்கு? இந்த 4 வரைக்கும் எதுக்கு வரணும்? இல்லை ட்ரெயினர் கிட்ட நான் மாட்டி விடலன்னு என் பாரு அவ்வளோதான். ஹலோ ஹலோ என்ன என்னடா
என்ன இப்போ சொல்கிறேன் ஏன் சொல்லுடா எதுக்கு திஸ் இஸ் ப்ராங்க் ஷோ. எங்க இருக்கு கேமரா எங்கே கேமராமேன்? திருப்பி நீங்க ப்ராங்க் பண்றீங்க கொன்றுவேன் நானு ப்ராங்க்மா உன்னை போய் எவ்வளோ கல்யாணம் முடியுமாண்ணா? எனக்கு அக்கா மாதிரி இருக்கா. ப்ராங்கா ஆ மூச்சை பார்த்தாலே தெரியும் இல்லை ஜிம்முக்கு லாய்க்கு அடுத்த வாட்டி ஜிம்ல வந்து ப்ராங்க் பண்ணாத அப்போ வீட்டில் வந்து போயிட்டா கொன்றுவேன் இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கிற இந்த ஜிம்மு எந்த அட்ரஸில் இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் முடிச்சு பண்ணிடுங்களா? நம்ம கொட்டி வாக்கம் தேங்க்யூ ஸோ மச். என்ன மாதிரி யாராச்சும் முடியாதாலும் சரி ரொம்ப குண்டா இருந்தாலும் சரி வந்து ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி ஃபிட் ஆகிடுங்க.